மத்திய பட்ஜெட் நெருங்கும் தேர்தல் எதிர்பார்ப்புதான் என்ன? வாங்க பார்க்கலாம். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தாக்கல் செய்யப்பட உள்ள 2026-27 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் இந்தியாவின் நடுத்தர வர்க்கத்தினருக்கு வெறும் அறிக்கை மட்டுமல்ல, அவர்களோட அடுத்த ஒரு வருட கால சேமிப்பு மற்றும் வாங்கும் திறனை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய மைல்கல்லா பார்க்கப்படுது. இந்த முறை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிக்கையில நுணுக்கமான மாற்றங்கள் மூலம் சாமானியர்களுக்கு பெரிய நிம்மதியை தரும் அறிவிப்புகள் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. கடந்த ஆண்டு பட்ஜெட் மற்றும் அதை தொடர்ந்து வந்த ஜிஎஸ்டி மாற்றங்கள் நடுத்தர மக்களுக்கு பெரிய அளவிலான பலனை கொடுத்து வருது. கடந்த ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதிய வரி முறையில கொண்டு வந்த மாற்றம் 80% வரி செலுத்துவோருக்கு நேரடி பலனை தந்துச்சு. குறிப்பா 12 லட்சம் வரை வருமானம் ஈட்டுபவர்களுக்கு வரி சுமை பூஜ்ஜியமாக்கப்பட்டுச்சு. அதோட சம்பளதாரர்களுக்கு மேலும் போனஸ் கொடுக்கும் விதமா 75,000 ரூபாய் நிலையான வரி கழிவு கொடுக்கப்பட்டுச்சு. அதனுடன் சேர்த்தா 12.75 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ள ஒரு சம்பளதாரர் ஒரு பைசா கூட வரி செலுத்த தேவையில்லை அப்படிங்கிற நிலை உருவானுச்சு. கடந்த பட்ஜெட்டுக்கு சில மாதங்கள் கழித்து சுமார் 400 பொருட்களுக்கான ஜிஎஸ்டி விகிதங்கள் குறைக்கப்பட்டுச்சு. இது சாதாரண மக்களின் மாதாந்திர பட்ஜெட்டை வெகுவா குறைச்சது. மத்திய அரசின் அதிரடியான இந்த அறிவிப்புகள் ஏற்கனவே சாமானிய மக்களுக்கு பலனளித்து வருது. இருப்பினும் வரி விகிதம் குறைவாக இருந்தாலும் சில சவால்கள் சாமானிய மக்களின் வாங்கும் திறனை மறைமுகமா பாதிக்குதுன்னு தான் சொல்லணும். குறிப்பா வரி தொடர்பான சட்ட சிக்கல்கள் பல ஆண்டுகளா முடிவுக்கு வராம இருந்து வருது. இது ஒரு புறம் பிரச்சனை எனில் மறுபுறம் தாமதமான ரீஃபண்டுகள் மற்றும் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயமா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, மக்கள் அதிகமா செலுத்திய வரி பணம் திரும்ப வருவதில் ஏற்படும் காலதாமதம் மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது. எல்லாவற்றுக்கும் மேல வரி தாக்கல் செய்யும் முறை இன்னும் சிக்கலாயிருப்பது சவாலான ஒன்றா பார்க்கப்படுது. ஆக இது போன்ற சிறு சிறு நுணுக்கமான விஷயங்களுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்ற கோரிக்கையானது சமீபத்திய காலமா இருந்து வருது. ஆக வருமான வரி தாக்கல் செய்வோருக்கு நிம்மதி அளிக்கும் விதமா மேற்கண்ட அறிவிப்புகள் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. பெரிய நிறுவனங்களை விட சிறு தொழில் செய்பவர்கள் மற்றும் சுய தொழில் செய்பவர்கள் தனிநபர்கள் தான் இந்த நிர்வாக சிக்கல்களால அதிகம் பாதிக்கப்படுறாங்க. அவங்களோட கையில இருக்கும் பணம் மேற்கண்ட சில சிக்கல்களால முடங்கி போகுது. ஆக அதற்கான சாதகமான முடிவுகள் சிறு தொழில் செய்வோருக்கும் உதவிகரமா இருக்கும். பலவிதமான வரி விகிதங்களை குறைத்து எளிமையான முறைய கொண்டு வருவது வருமான வரி தாக்கல் செய்வோருக்கு பெரிய அளவிலான பலனை கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் வரி தொடர்பான புகார்களை ஆன்லைன் மூலமே விரைவாக தீர்க்கும் வசதிக்காக டிஜிட்டல் தீர்ப்பாயங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் எழுந்திருக்குது. மனித தலையீடு இல்லாம நேரடியா வங்கி கணக்கிற்கு ரீஃபண்ட் வரும் முறையை மேலும் வேகப்படுத்துதல் இன்னும் உதவிகரமா இருக்கும். மொத்தத்துல வரவிருக்கும் பட்ஜெட்ல அதிரடியான பெரிய பெரிய அறிவிப்புகள் வராவிட்டாலும் நடுத்தர மக்களுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய அறிவிப்புகள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மிக முக்கியமா தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கக்கூடிய சூழ்நிலையில மத்திய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு பிரத்யேக திட்டங்கள் இடம்பெறுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகரிச்சு காணப்படுது. கடந்த 2025 பட்ஜெட்ல முக்கியமான அரசியல் களமாக கருதப்படும் பீகார் மாநிலத்திற்கு ஏராளமான உட்கட்டமைப்பு திட்டங்கள் வாரி வழங்கப்பட்டுச்சு. இது தேர்தலில் வெற்றி பெற பாஜக கூட்டணிக்கு உதவுச்சு. அதே போல கடந்த ஆண்டு டெல்லி தேர்தலை முன்னிட்டு மத்திய அரசு நகர்ப்புற உட்கட்டமைப்புல கூடுதல் கவனம் செலுத்துச்சு. தேசிய தலைநகர் மண்டலத்தின் இணைப்பை மேம்படுத்த 1000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு. மேலும் தலைநகர்ல வீட்டு வசதி பற்றாக்குறையை சமாளிக்க பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டமும் கணிசமா விரிவுபடுத்தப்பட்டுச்சு. இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு தனி கவனம் கிடைக்குமா அப்படின்னு பலரும் ஆவலோட எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இந்த தேர்தலில் எதிர்க்கட்சியான அதிமுகவுடன் பாஜக கூட்டணியில இருக்குது. இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு பிரத்யேகமான திட்டங்கள் வருமா, சிறப்பு ஒதுக்கீடுகள் இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் மேலோங்கி இருக்குது. ஏன் அப்படின்னா, இது தேர்தல் பரப்புரைகள்ல முக்கிய பங்காற்ற போகுது. ஏற்கனவே தமிழக அரசு மத்திய அரசு நிதி ஒதுக்கீட்டுல பாரபட்சம் காட்டுதுன்னு ஒரு கருத்தை முன்னிறுத்தி வருது. 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற நிலையில அப்போது தமிழ்நாட்டிற்குன்னு பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் முந்தைய சட்டப்பேரவை தேர்தல் நடந்த 2021ஆம் ஆண்டுல PM மித்ரா திட்டத்தின் கீழே விருதுநகர்ல மெகா ஜவுளி பூங்கா அறிவிப்பு வெளியானுச்சு. அதே ஆண்டுல கடலோர பகுதிகள் வளர்ச்சிக்காக கடற்பாசி பூங்கா அறிவிப்பும் வெளியானது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2வது கட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடும் அறிவிக்கப்பட்டுச்சு. 3500 கிலோமீட்டர் தொலைவுக்கு 1,03,000 கோடி ரூபாய் மதிப்புல நெடுஞ்சாலைகள் அப்போது விரிவாக்கம் செய்யப்பட்ட அறிவிப்பும் வெளியானுச்சு. இதுல மதுரை, கொல்லம், சென்னை, சேலம், சென்னை, பெங்களூரு சாலை திட்டங்களும் அடங்கும்.
ஆசிய வளர்ச்சி வங்கி உதவியுடன் சென்னை கன்னியாகுமரி தொழில் வழித்தட திட்ட மேம்பாடு குறித்த அறிவிப்பும் அப்போது வெளியானுச்சு. அதே ஆண்டு தேர்தல் கேரளா, அசாம் ஆகிய மாநிலங்களுக்கு சாலை உள்ளிட்ட கட்டமைப்பு திட்டங்களுக்கு கணிசமான நிதி ஒதுக்கப்பட்டுச்சு. தமிழகம், கேரளா, மேற்கு வங்காளம், அசாம் ஆகிய மாநிலங்கள் பலன் பெறும் வகையில சுமார் 1/2 டஜன் அம்ருத் பாரத் ரயில்கள் கடந்த ஒரு மாதத்துல புதிதாக விடப்பட்டதும் கவனம் பெறுது. இதன் தொடர்ச்சியாக பட்ஜெட்டிலும் தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா ஆகிய மாநிலங்களிலும் தேர்தல்கள் வாக்கு அறுவடை செய்வதற்காக சலுகை மழை பொழியுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்குது.